இளைஞனை இலக்கை நோக்கி வா என்கிற செயல் திட்டத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் இளைஞர்களை இலக்கை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு பிரச்சாரத்தினை இந்த ஒரு மாத காலமாக தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் செய்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினம் நமது பகுதியிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இளைஞர்களே, சகோதரர்களே, இன்று நம்முடைய இலக்கு என்ன என்பதை மறந்தவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய இலக்கு என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ்வையும் அவருடைய தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய இலக்கு எதுவாக இருக்கக்கூடும், மறுமை என்று சொல்லக்கூடிய அந்த இலக்கு தான் முஸ்லிம்களுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மறுமை நாளிலே ஒவ்வொரு முஸ்லிம்களும் கொண்டு நிறுத்தப்படும் பொழுது அவர்களிடத்திலே அவர்கள் செய்த செயலுக்கேற்றவாறு அவர்கள் பாவங்களும் தீமைகளும் செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் கையிலே இடது கையில் ஏடு வழங்கப்படும். இதோ பார், இந்த உலகத்தில் உன்னை படைத்திருக்கும் நிலையிலே நீ அந்த உலகத்தில் நீ செய்த தீமைகளை பார். நீ அங்கு எதற்காக படைக்கப்பட்டாய், எந்த நோக்கத்திற்காக மனிதனை நான் படைத்திருந்தேன், ஆனால் நீ என்ன காரியம் செய்து கொண்டிருந்தாய், என்ன பாவங்களிலே வீழ்ந்து கொண்டிருந்தாய் என்கிற அடிப்படையிலே அந்த புத்தகம் உங்கள் கையில் இடது கையிலே வழங்கப்படும் பாவம் செய்தோருக்கு. ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை முஸ்லிம்கள் மறுமையிலே சந்தித்துவிடக் கூடாது. அந்த இறைவனை சந்திக்கக்கூடிய அந்த மறுமை நாளிலே அனைவரும் நல்ல அமல்கள் செய்தவர்களாக, நல்ல காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே ஒரு செய்தியை சொல்லும் பொழுது மற்றவர்களும் அதன் மூலம் பயன்பெறுவார்கள், சொல்லக்கூடிய நாவலும் அதில் இருந்து அந்த தீமையில் இருந்து விலகிக் கொள்ள கூடும் என்கிற அடிப்படையிலே இந்த செய்தியை உங்களிடத்திலே நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய எனது அருமை சகோதரர்களே, இன்று இளைய சமுதாயம் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்களுடைய நிலைமையை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்று எதற்கு இலக்கை நோக்கி வா என்கிற பிரச்சாரம் செய்யப்படுகிறது என்று சொன்னால், இந்த இளைஞர் சமுதாயம் தன்னுடைய இலக்கை மறந்து என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்பதை கூட தெரியாத நிலையில் இன்று அவருடைய பயணங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. காலையிலே எழுந்தோம், சாப்பிட்டோம், வேலை பார்த்தோம், இன்னும் பல பொழுதுபோக்கு வீணான காரியங்களிலே உடலுக்கு கேடு தரக்கூடிய போதை பொருட்களை உபயோகித்துக் கொண்டு நாம் வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கும் நிலையிலே இன்று பெரும்பாலானவர்கள் அதுதான் நமக்கு நிம்மதி, அதுதான் நமக்கு சந்தோஷம், அதுதான் நமக்கு ஒரு இலக்கு என்கிற அடிப்படையிலே தங்களுடைய வாழ்வை அவர்கள் சீரழித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று பார்க்கிறோமா இல்லையா, இந்த மது என்கிற ஒரு போதையின் காரணமாக இன்று உலகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை மக்களும் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சாராயம் குடிப்பது, மதுவை அருந்துவது எந்த ஒரு தவறும் கிடையாது, அது மனிதனுக்கு ஒரு தேவையான ஒன்றுதான் என்கிற அடிப்படையிலே இன்று யார் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று முதல்ல பார்த்தோம் சொன்னா, மக்களை குறை சொல்வதை விட அரசாங்கம் என்ன செய்து இருக்காங்க, இன்று அரசாங்கம் அதை திறந்துவிடக்கூடிய பார்க்கிறோம். மக்களுக்காக நாங்கள் இலவச ஆஸ்பத்திரி திறந்து விடுகிறோம், மினி கிளினிக்கு, அம்மா மினி கிளினிக்கு திறக்கிறோம், அம்மா உணவகம் திறக்கிறோம், இது போன்ற நல்ல நல்ல திட்டங்களை கொடுக்கிறோம், ரேஷன் கடையில் 2500 ரூபாய் பணம் கொடுக்கிறோம், பொங்கலுக்கு அதை தர்றோம், எப்படி என்று சொல்லி மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்கிற நிலையிலே இந்த அரசாங்கம் ஒரு விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறாங்களே. எதற்காக இலவச மருத்துவம், எதற்காக இலவச சாப்பாடு, எதற்காக இலவச உணவகம் திறந்து மக்களை நீங்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறீங்க?
உழைக்கக்கூடிய பணத்தை இன்று இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள், இன்று தொழிலாளியாக இருக்கக்கூடியவர்கள் அந்த வருமானத்தை அன்றைய தினமே அழித்து விடுகிறார்கள். ஒருவன் 500 ரூபாய் சம்பாதிக்கிறானா, ஒருவன் 300 ரூபாய் சம்பாதிக்கிறானா, அந்த பணம் வீடுக்கு போய் சேருவது கிடையாது. அவன் போகக்கூடிய வழியிலேயே அந்த டாஸ்மாக் என்று அரசாங்கம் திறந்துட்டு இருக்கு பாருங்க. யார் இந்த மருத்துவமனை திறக்கிறோம், இந்த போன்ற உணவகம் திறக்கிறோம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம், அவர்கள் தான் இந்த டாஸ்மாக் கடையை திறந்து வச்சிருக்கிறாங்க. எதுக்குப்பா திறந்து வச்சிருக்கிற, என்ன காரணம்? இதனால் மக்களுக்கு நன்மை இருக்கிறதா? இந்த சமுதாயம் ஒரு நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று பார்த்தோம் என்று சொன்னால், இந்த சமுதாயம் மிகவும் ஒரு கேடான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்திலே பிரச்சனைகள் இன்று மேலங்கி கொண்டிருக்கின்றது. ஒழுக்கக்கேடான காரியங்களிலே மூழ்கி கொண்டிருக்கிறாங்க. அனாச்சாரமான காரியங்கள் பெருகி கொண்டிருக்கின்றது. என்ன காரணம்? நாட்டிலே கொலை கொள்ளை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. என்ன காரணம் என்று பார்த்தோம் சொன்னா, ஆய்வு செய்து பார்க்கிறாங்க, ஆய்வறிக்கையில தகவல் வெளியிடுறாங்க. ஒவ்வொரு குற்றங்களுக்கும் பின்னாடி, ஒவ்வொரு கொலைக்கும் பின்னாடி, ஒவ்வொரு கொள்ளைக்கும் பின்னாடி, ஒவ்வொரு கற்பனைக்கும் பின்னாடி என்ன காரணம் இருக்கின்றது? எது காரணகர்த்தாவா இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதன் அருந்தக்கூடிய மது, அந்த போதை அவனை அந்த காரியத்திலே அவனை ஈடுபட வைக்கின்றது. ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவன் மிருகமாக மாறுகிறான் என்று சொன்னால், அந்த மிருகத்தினுடைய குணம் அவனுக்கு வருகிறது என்று சொன்னால், அவன் அருந்தக்கூடிய மதுதான் அவனை அந்த மாதிரி மாற்றுகிறது என்று சொல்லி ஆய்வறிக்கை செல்லக்கூடியதை பார்க்கிறோம். இப்போ என்ன நிலைமை? மனிதனாக இறைவன் நம்மளை படைத்திருக்கின்றான். ஒரு மிகவும் கண்ணியமான ஒரு படைப்பு மனித படைப்பு. மனிதன் யாருக்கும் இல்லாத, எந்த படைப்புகளுக்கும் இல்லாத அறிவை கொடுத்து இன்று இறைவன் இந்த பூமியில வாழ்வதற்கு நம்மை படைத்திருக்கிறான் என்று சொன்னால், அந்த அறிவை மலங்கடிக்கக்கூடிய செயலை செய்து இன்றைய மதுவினால மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? எப்படி குப்பை மேடுகளிலோ, சாக்கடை ஓரங்களிலோ, சாக்கடைகளிலேயோ யாரை பார்க்க முடிகிறது? மனிதர்களை பார்க்க முடிகிறது. சாக்கடையில் யார் கிடப்பா? யார் கிடக்கும்? ஆனா இன்று மனிதன் கிடக்கிறான், குப்பமேட்டுல சகதியில கிடக்கிறான். வாய்க்கால்ல கால் மட்டும் மேல கிடக்குது, உடம்பு எல்லாம் வாய்க்கால்ல கிடக்குது. அசுத்தமான குப்பைகளையும் கூழையும் கக்கூசலையும் மனிதன் கேடு கட்டு போய் கிடக்கிறான்னு சொன்னா என்ன காரணம்? அவன் காலையில இருக்கும் பொழுதெல்லாம், வீட்டை விட்டு கிளம்பும் போதெல்லாம் நல்ல பிள்ளையாக புது மாப்பிள்ளை மாதிரி போவாரு. ட்ரெஸ்ஸை பார்த்தோம்னா தேய்ச்சி தான் அவர் ஆடைகளை அணிவார். நல்ல வெள்ளை ஆடை அணிவார். வேட்டி சட்டையும் போட்டு போனா அவர் மாப்பிள்ளையை தோத்து போகக்கூடிய அளவுக்கு அவருடைய ஆடைகள் எல்லாம் அழகாக இருக்கும். யாரும் பார்த்தா இவரெல்லாம் மது அருந்துவாரா என்று கேட்கக்கூடிய நிலைமையில அவருடைய செயல்பாடு இருக்கும். ஆனா சாயந்தரம் பார்க்கும் பொழுது அவருக்கு வீட்டுக்கு வர மாட்டாரு. எங்கேயா ஆளக்காரம் தேடணும்டா தெரு ஓரமா கிடக்கக்கூடிய குப்பை தொட்டியில போய் கிடப்பாரு. இப்ப எப்படி நிலைமை? என்ன காரணம்? அவர் எப்படி மனிதனாக இருந்து மிருகனா மாறினாரு? அதுவும் ஆய்வறிக்கை சொல்லுது, ஒரு மனிதன் மதுவை அருந்தினான் என்று சொன்னால் அவனுடைய சிந்திக்கக்கூடிய, செயல்படக்கூடிய அந்த மையம் செயலிழந்து விடுகிறது. எது சரி எது தவறு என்று உணர்த்தக்கூடிய மூளையினுடைய அந்த அங்கம் அந்த மதுவினால் செயலிழந்ததனால தவறான காரியம் கூட அவனுக்கு நல்ல காரியமாக தோணுகிறது. தவறான விஷயம் கூட இது செய்தால் பரவாயில்லை என்று தோன்றுகிறது. பார்க்கிறோமா இல்லையா? எதிர்த்து நின்று பேசாதவன் கூட ஒரு தன்னுடைய தந்தை வரும் பொழுது மகன் மரியாதையா நடந்துக்குவான், மரியாதையா பேசுவாரு. ஆனா அந்த மது அரைஞ்சிட்டாருன்னு சொன்னா, அந்த சாராயத்தை குடிச்சிட்டாருன்னு சொன்னா அவர் கண்ணு முன்னாடி யார் தெரிய மாட்டா? பெத்த தந்தை தெரிய மாட்டாரு. தன்னை பெத்தெடுத்து நமக்காண்டி கஷ்டப்பட்டு உழைத்து சோறு போட்டு நம்மளை நல்ல நிலைமைக்கு வளர்த்து விட்ட அந்த தகப்பன் தெரிய மாட்டான். நமக்காண்டி கஷ்டப்படக்கூடிய அந்த தாய் தெரிய மாட்டா. எப்படி நடத்துவான்? அசிங்கமான கேவலமான வார்த்தையை கொண்டு யாரை திட்டுவாங்க? பெற்ற தாயை திட்டுகிறான். யாரு? இந்த சாராயத்தை குடிக்கக்கூடியவன், மதுவை அருந்தக்கூடியவன் பெற்ற தாயை அசிங்கமான கேவலமான வார்த்தைகளால் திட்டுகிறான் என்று சொன்னால் அவனுடைய மூளையை மலங்கடித்தது எது? பெற்ற தந்தையை அசிங்கமான வார்த்தையில் திட்டுவது மட்டுமல்லாமல் அடிக்க துணிகின்றானே, அடித்து மண்டையை உடைக்கக்கூடிய காட்சிகள் நடைபெறுகிறது. இதனால அவன் தன்னுடைய அறிவை இழந்ததுனால இன்று சமுதாயத்தில், குடும்பத்தில் பிரச்சனைகள் வருகின்றது. இன்று சாதாரண குடும்பத்தில் தாய் தந்தையோடு முடிஞ்சு விடுகிறதா?
இந்த தாய் தந்தையை நம்ம எப்படி பாதுகாக்க வேண்டும்? கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் நினைத்து பார்க்க வேண்டும். எப்படி எல்லாம் இந்த மதுவினால இந்த இளைஞர்கள் பிள்ளைகள் சீரழிந்து போகின்றார்கள், தங்களுடைய கடமையை மறந்து இலக்கை மறந்து வாழ்கிறார்கள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு விஷயம். ஒரு 2 ஆண் பிள்ளைகளை பெற்ற ஒரு தாய் தந்தையர்கள் ஆண் பிள்ளையை தான் பெற்றிருக்கிறாங்க, நல்லா படிக்க வச்சு வளர்த்திருக்கிறாங்க. வளர்த்த பின்பு அந்த பிள்ளைகளுடைய நிலைமை என்ன? மதுவுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். நமக்கு மது கிடைத்தால் போதும் என்கிற ஒரு நிலைமைக்கு அவர்கள் ஆளாதனால பெற்ற தாய் தந்தைக்கு ஒருவேளை சாப்பாடு போடல, ஒருவேளை சாப்பாடு அவங்களுக்கு கொடுப்பதற்கு வக்கலாத நிலைமைக்கு இந்த மது அருந்தியவர்கள், சாராயம் குடிக்கக்கூடியவர்கள் அவர்கள் நிலைமை மாறிவிடுகின்றது. அப்ப அந்த வயதான தாய் தந்தையர்கள் என்ன செய்வாங்க? 2 பிள்ளைகளை பெற்றிருந்தோம், நம்ம அடுத்த ஆள்கிட்ட போய் பிச்சை எடுத்து சாப்பிட்றதா, சாப்பாடுக்காண்டி அடுத்த ஆள்கிட்ட போய் கையேந்துறதா என்று அவர்கள் என்ன செய்வாங்க? இந்த அம்மா உணவகம் இது போன்ற உணவகங்கள்ல மிகவும் குறைந்த காசுல உணவை வாங்கி வைத்துக் கொள்வாங்க. அவங்க அந்த உணவை 1 நாள் 2 நாள் 3 நாட்கள் வைத்து சாப்பிடுவாங்க. அந்த உணவு ஊசி போயிடும், கெட்டு வாடை அடிக்கும். இருந்தாலும் அவங்க அவருடைய வயிற்று பசியை நீக்குவதற்காக தன்னுடைய பிள்ளைகள் நம்மளை பராமரிக்கவில்லை, நமக்கு உணவு தர மாட்டார்கள், நாம் தான் நம்மளை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கெட்டு போன உணவுகளையும் வீசி போன உணவுகளையும் அவர்கள் சாப்பிட்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவர்கள் அந்த கெட்டு போன உணவை சாப்பிட்டதுனால அவர்கள் மரணத்தை தழுவுறாங்க. 2 பேருமே, ஒரு வயதான தாய் தந்தை மரணத்தை தழுவுறாங்க. அந்த நிலையிலும் கூட அவர்கள் எப்படி இருக்கிறாங்க? பிள்ளைங்க போதையில் இருக்கிறாங்க. மது என்கிற அந்த பழக்கத்திற்கு அடிமையாகி தன்னுடைய தாய் தந்தை சாப்பாடு இல்லாமல் செத்து போய்விட்டார்கள். அவர்களுக்கு நாம் தான் சாப்பாடு வழங்குவதற்கு துப்பில்லாமல் போய்விட்டோம், நம்முடைய தாய் தந்தையை நாம தான் கொலை செய்து விட்டோம் என்பது கூட தெரியாம அவன் மது என்கிற ஒண்ணு நமக்கு கிடைச்சா போதும் என்று சொல்லி இந்த உலகத்தை மறந்து தாய் தந்தையை மறந்து குடும்பங்களை மறந்து வாழ்கிறான் என்று சொன்னால் இந்த மது எவ்வளவு பெரிய பயங்கரமானது, எவ்வளவு சமுதாயத்துக்கு கேடு தரக்கூடியது பார்க்கிறோமா இல்லையா? இறைவன் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் பெற்றோரை நீங்கள் பேணி பாதுகாருங்கள், உங்கள் பெற்றோர் முன்பு பணிவு என்கின்ற சிறகை நீங்கள் தாழ்த்துங்கள் என்று சொல்லி காட்டுகிறான். எதற்காக சொல்லுகிறான்? உங்களுடைய தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும் உங்களுக்காக இந்த உலகத்திலே அரும்பாடுபட்டவர்கள். உங்களை பெற்றெடுப்பதற்காக உன் தாய் மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு பெற்றெடுக்கிறாள். உன்னுடைய தந்தை தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்காக. தன்னுடைய இன்ப துன்பங்களை துறந்து வளர்ந்து விட்டு விட்டு உன்னை வளர்க்கிறான் என்று சொன்னால் அந்த பெற்றோர்களை நீ சீ என்று கூட சொல்லக்கூடாது. யார் சொல்லுகிறா? நம்மை படைத்த இறைவன் சொல்லி காட்டுகிறான். முஸ்லிம்களா இருக்கக்கூடிய இந்த மனித சமுதாயத்துக்கு சொல்லி காட்டுகிறான். மனிதர்களை பார்த்து சொல்லும் போது உங்கள் பெற்றோர்களை நீ சீ என்று கூட சொல்லாத. ஆனா எப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறோம்? நம்முடைய தாய் தந்தையை திட்டுவதற்கு, நம்முடைய தந்தையை திட்டுவதற்கு அசிங்கமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகின்றோம். அவர்களை என்ன செய்கிறோம்? அடித்து துன்புறுத்துகின்றோம். மது அருந்துவதற்கு காசு இருக்காது, ஒழுங்கா சம்பாரிச்சு வீட்டுல காசு கொடுப்பதற்கு வழி இருக்காது. மது குடியிருக்க அந்த காசைக்குள்ள மது அடித்து விட்டு மேலும் எனக்கு போதை ஏறல, நான் அடிச்ச அந்த மதுவினால எனக்கு போதை ஏறலை என்று சொல்லி என்ன செய்வான் அந்த மனுஷன்? வீட்டில் அந்த வயசான அந்த தாய்கள் அந்த பெற்றோர்கள் அவங்க கூலி வேலை செஞ்சு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு ஒரு சொற்பமான காசு வச்சிருப்பாங்க. அந்த காசை என்ன செய்வாங்க? அடிச்சு பிடிங்கிட்டு போறது. எனக்கு காசை கொடுண்டு அவங்க சாப்பிட்டாங்களா, வச்சாங்களா, குடும்பத்துல என்ன தேவைகள் இருக்கு, அக்கா இருக்காங்களா, தங்கச்சி இருக்காங்களா, அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சா முடியலையா, எந்த ஒரு கவலையும் இல்லாம அந்த மது அருந்தக்கூடிய மனிதன் என்ன செய்வான்? வீட்டுல சண்டையை போட்டு அந்த காசை பறிக்கிட்டு போய் என்ன செய்வான்? மது அருந்திட்டு எங்கிட்டாச்சும் போய் கிடப்பான். திருமணம் ஆயிருக்கும், குழந்தை குட்டிகளோட வாழ்ந்துட்டு இருப்பான். அந்த பிள்ளைகள் அதனுடைய அப்பா வருவாரு, வேலைக்கு போயிட்டு வரும் பொழுது நமக்கு ஆசையா பலகாரம் வாங்கிட்டு வருவாரு, நமக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வருவாரு, ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு கடையில சாப்பாடு வாங்கிட்டு வருவாரு. அப்படியெல்லாம் ஆசையோடு அந்த சின்ன பிள்ளைகள் அந்த பிஞ்சு குழந்தைகள் எல்லாம் காத்துட்டு இருக்கும். ஆனா இந்த குடியாரராக இருக்கக்கூடியவர்கள், மதுவை அருந்தக்கூடியவர்கள், சாராயத்திற்கு அடிமையானவர்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? அந்த சாப்பாடு அந்த சம்பாதித்த காசை எல்லாம் எதையோ குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டு வீதிகளை கடந்துட்டு அவனுக்கு தேவையான அந்த கறி, மீன், புரோட்டா, கொத்து புரோட்டா வாங்கி திங்காததெல்லாம் வாங்கி சாப்பிடும். வீட்டில் நமக்கு பிள்ளைகள் இருக்கிறது,
பிள்ளைகள் சாப்பிடாம இருக்குமே, அதுக்கு ஒரு 2 பொரோட்டா வாங்கிட்டு போனோம், 4 கறியை வாங்கிட்டு போனோம், அப்படியெல்லாம் அவனுக்கு தோணாது. தண்ணி அடிக்க வேண்டியது, அவனே எல்லாத்தையும் வச்சு சாப்பிட வேண்டியது. காசு பத்தலைன்னா வீட்டுல போய் மனைவிகிட்ட போய் சண்டையை போடுது, அவளோடு இருக்கக்கூடிய காசை பிடுங்கிறது, நகையை பிடுங்கிறது என்று சொல்லி மிகவும் ஒரு கேவலமான ஒரு வாழ்க்கைக்கு யார் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க? இந்த மதுவுக்கு அடிமையானவதான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட இது போன்ற மதுவின் காலமாக என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த மதுவினால அவன் மட்டும்தான் கெட்டு போகின்றானா? இந்த மது மூலியமாக அவன் மட்டும்தான் தீமையை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறானா? பார்த்தோம் என்று சொன்னால் அவன் மட்டும் கஷ்டத்தை அனுபவிக்காமல் இந்த சமுதாயமும் மிகப்பெரிய துன்பத்தை அவனால் சந்திக்க நேருகின்றது. ஒரு மது அறிஞ்சிட்டு வீட்டுல படுத்துட்டா பிரச்சனை இல்லைங்க. என்ன நடக்குது? வாகனத்தை எடுத்து ஓட்டிட்டு போறான், காரை எடுத்துட்டு ஓட்டிட்டு போவாரு. மது அருந்திட்டாது அவனுக்கு தான் மூளை வேலை செய்யாது, அவனுக்கு மண்டை மூளை 2ஆ மாறிடும். என்ன செய்வான்? ஒருத்தர் இறந்து போன வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு சிரிச்சிட்டு சத்தம் போட்டு பேசிட்டு கிடப்பான். எது சரி எது தப்பு என்று சிந்திக்கக்கூடிய அந்த மூளை வேலை செய்யாதனால ஒருத்தர் இறந்து கிடப்பாரு, அங்க போய் சத்தம் போட்டு திருத்தி கொண்டு ஊருக்கதை உலகக்கதை பேசிக் கொண்டு இருப்பான். ஒரு இடத்துல பொது இடத்துல யாரும் செய்யக்கூடிய செயலை எல்லாம் கையில் அவிழ்ந்துக்கலாம், கவுளி கிடக்கும், ஆடைகள் அவிழ்ந்து கிடக்கும். அதெல்லாம் பத்தி அவனுக்கு கவலை இருக்காது, ஏன்னா அது தவறு என்றே அவனுக்கு தெரியாது. அது போலலாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட சுய கட்டுப்பாடை இழந்த அந்த மனிதன், மதுவை அறிந்தவன், வாகனத்தை எடுத்து ஓட்டுகிறான்னு சொன்னா அவன் போய் என்ன செய்யறான்? ரோட்டு ஓரமா போவாங்க, உழைச்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு தன்னுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு அந்த உழைப்பாளிகள் நடந்து செல்வார்கள். ரோட்டோரம் வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற வியாபாரிகள் இருப்பாங்க. இன்னும் ரோட்ல வீட்டு இடம் இல்லாம ரோட்டோரம் படுத்து கொண்டிருக்கக்கூடிய ஏழைகள் ரோட்ல படுத்து கிடக்க இருப்பாங்க. இப்படி எல்லாம் மக்கள் இருந்து கொண்டிருக்கும் நிலையில, அவர்கள் சரியான முறையில் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில இவன் மது அறிந்து கொண்டு வாகனத்தை அவர் மேல் ஏற்றி அவருடைய உயிரை பறிக்கக்கூடிய காரியத்தை செய்கின்றானா இல்லையா? இது எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய கொலையாக மாறுகிறது. நீ நல்ல மனுஷன் தான், நீ தண்ணி அடிக்கல என்று சொன்னா, மது அருந்தலைன்னு சொன்னா நல்ல ஒழுக்கமான பையனா தான் இருக்கிற. நீ மது அறிஞ்சிட்டாத்தே உன்னுடைய செயல்களும் ஒழுக்கங்களும் மாறி போயிருது, உன்னுடைய செயல்பாடெல்லாம் மாறி போயிருது. நீ நல்லவன் ஒரு கொலைகாரனா மாறிடுறிய. அநியாயமாக பல உயிர்களை பறிப்பதற்கு மது அருந்துவதனால அங்கு உயிர்கள் பறிக்கப்படுகிறது. இது மட்டுமா காரணம்? இன்னும் பல செயல்கள் ஆய்வறிக்கை சொல்லுகிறது. குற்ற பின்னணிக்கு பின்னாடி யார் காரணமா இருக்கிறா? யாருடைய பின்னணி என்று பார்த்தோம்னா இந்த சாராயம் கொடுப்பவர்கள் தான் குற்றம் செய்வதிலே முழு காரணமாக இருக்கிறார்கள். எப்படிப்பட்ட மிருகமாக மாறுகிறார் என்று சொன்னால், 4 வயது குழந்தையை கூட தன்னுடைய காம பசிக்கு அவன் இரையாக்குகிறான் என்று சொன்னால், அந்த குழந்தையை கொடூரமாக கொலை செய்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட கேடுகட்ட ஒரு மிருகமாக மாறுவான்? சிந்தித்து பார்க்கணுமா இல்லையா? நம்ம நல்லதான், நம்ம பிள்ளைகளை நல்லா தான் வளர்க்குறோம், நல்லா தான் வளர்றோம். நண்பர்கள் கொஞ்சம் போல அடிடா மாப்பிள்ள, இதனாலதான் ஒன்றும் ஆயிராது, 2 அவுன்ஸ் அடியே அப்படின்ட்டு முதல்ல பழக்குவாங்க. அப்போ ஒரு கௌரவ குடிகாரனா இருப்பான். அந்த குடிகாரன் எப்படி இருப்பான்? யாருக்கும் அவன் குடிக்கிறது யாருக்கும் தெரியாது. அது கௌரவமா ஒரு பீர் அடிப்பாரு, வீட்டுக்கு போயிடுவாரு. 2 அவுன்ஸ் அடிப்பாரு, வீட்டுக்கு போயிடுவாரு. அப்போ அந்த போதை ஒரு நார்மலா இருக்கும். அப்ப குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவனுக்கு அந்த போதை பத்தாது. என்னடா 2 அவுன்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்க, இந்த ஒரு கோட்டர் வாங்கி அடிடா அப்படின்னு அந்த கோட்டர் வாங்கி அடிப்பாரு. கோட்டர் வாங்கி அடிச்சுட்டு அப்பொழுது என்ன செய்வான்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன் ஆப் அடிச்சாலும் சரி, புல் அடிச்சாலும் சரி, அவனுக்கு போதை தலைக்கு ஏற வரைக்கும் அவனுக்கு குடிச்சுக்கிட்டே இருக்கணும். என்ன காரணம்? அவன் போதைக்கு அடிமையாயிட்டான். எப்படி கௌரவ குடிகாரனா இருந்தானோ, எப்படி நல்ல பையனாக வளம் வந்து கொண்டிருந்தானோ, அதையெல்லாம் மாறிவிட்டு எனக்கு இந்த உலகம் முக்கியம் கிடையாது, என்னுடைய மானம் முக்கியம் கிடையாது, மரியாதை முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் குடிக்கு அடிமையாகி மொக்க குடிகாரனா மாறணும். அவனுடைய செயல் எப்படி மாறுது? குடிச்சிட்டான்னு சொன்னா எந்த காரியத்தையும் செய்யலாம், யார் கூடயும் சண்டைக்கு போகலாம், யார் கையை பிடிச்சி இழுக்கலாம். பெற்ற தாயை கூட தாயின் என்று நினைக்காத மிருகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. யாரு? குடியின் காரணமாக குடிக்கு அடிமையாகி பெற்ற தாயை வல்லுறவு தீண்டுவதற்கு அந்த மகன் முற்படுகிறான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய மிருகமாக மாறிவிடுகிறான். இன்னொரு தந்தை இருக்கிறான், அவன் என்ன செய்வான்? டெய்லி குடிச்சிட்டு வீட்டுல என்ன செய்வான்?
வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குது, வயசுக்கு வந்த பையன் இருக்கிறான். இருந்தாலும் இந்த குடிகாரன் என்ன செய்வான் தெரியுமா? அந்த மனைவியை சித்திரவதை செய்வான், அடிப்பான், அவனுடைய ஆடையை கலைந்து நிர்வாணமாக்கி தினம்தோறும் சித்திரவதை செய்து கொண்டிருப்பான். இப்படிப்பட்ட நிலைமையில அந்த தாய் என்ன செய்யறா? பக்கத்துல ஏதோ கோயிலுக்கு ஏதோ போயிருக்கும் நிலையில இந்த குடிகாரன் வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல பொண்டாட்டி கிடையில. பொண்டாட்டிக்கு மேல யார் இருக்கிறா? பெற்ற மகள் இருக்கிறா. தன்னுடைய பெற்ற மகள் 13 வயசு நிரம்பிய அந்த மகள் வீட்டில் இருக்கக்கூடிய நிலைமையில இந்த போதைக்கு அடிமையான அந்த குடியாரனுடைய செயல், அவனுடைய பார்வை, அவனுடைய சிந்தனை எப்படி போகின்றது? பெற்ற மகள் என்று அவளுக்கு தெரியல. தாம் பெற்றெடுத்த மகள் என்று கூட தெரியாம அது பெண் என்கிற ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கிறது. அவளிடத்திலே தவறாக நடக்க வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கிறதே தவிர அவனுக்கு வேறு எந்த சுயநினைவும் இல்லை. என்ன செய்கின்றான்? பெற்ற அந்த குழந்தையை அவன் பலாத்காரம் செய்வதற்கு முற்படுகிறான். அந்த புள்ள கத்துது, கூச்சலிடுது, அப்பா நான் உன் மகதான், உன்னுடைய மக, நீ பெற்றெடுத்த மக ஏன்ட்ட தப்பா நடக்கிறிய, ஏன்ட்ட அசிங்கமா நடக்கிறிய, எப்படி உனக்கு மனசு வருது அப்படி என்று சொல்லி அந்த மகள் என்ன செய்யறா? கத்துறா, கூச்சல் எடுக்கிறாள். உடனே பெற்ற தாய் எல்லாம் வந்து விடுகிறார்கள். வந்து அவனை கண்டித்து தனியாக வைத்து விடுகிறார்கள். இந்த மகன் என்ன செய்யறா? மகன் தன்னுடைய தந்தை இந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமாக போய்விட்டானே, இந்த குடியினால, இந்த மதுவினால தன்னுடைய தந்தையே என்னை கற்பழிக்கக்கூடிய முயற்சியை கையில் எடுக்கிறானே. இப்படிப்பட்ட நிலையில அவன் திருந்த வேண்டும் என்று சொன்னால் நாம் மரணிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பெண் என்ன செய்து அந்த சின்ன புள்ள தற்கொலை பண்ணிக்கிறது. அப்பாவுக்கு ஒரு கடிதம் எழுதுறா. என்ன எழுதுறா? அப்பா, என்னிடத்தில் நீ தவறாக நடந்து கொண்ட, இது போல கேவலமா நீ நடந்துகிட்டு இருக்க, அம்மாவை அடிக்கிற, துன்புறுத்துற, இப்ப நீ இந்த குடியை விட வேண்டும் என்று சொன்னால், இந்த மதுவை நீ விட வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும்? நான் செத்தாத்தான் உனக்கு அறிவு வரும், நான் இந்த உயிரை விட்டாத்தான், இந்த உலகத்திலிருந்து போனாத்தான் உனக்கு அறிவு வரும் என்று சொல்லி கடிதத்தை எழுதி வைத்து அந்த 13 வயது அந்த குழந்தை என்ன செய்து தற்கொலை செய்கிறது. இரண்டாவது சுயநல திருமணத்துக்கு அந்த பெத்தவன், அந்த தகப்பன் பிள்ளைய மடியில போட்டு அழுகிறான், கதறான். வருவாளா? சிந்திக்க வேணாமா? என்ன காரணம்? நீ நல்லா இருக்கும் போது நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நீனு மது அருந்துறதுனால பெற்ற தாயும் தெரியாம, தந்தையும் தெரியாம, மகளும் தெரியாம எப்படிப்பட்ட கேவலமான நிலைக்கு கூட செல்வதற்கு உன்னை அந்த மது அடிமைப்படுத்துகிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு அருவருப்பான செயலை இன்று பிள்ளைகளாக இருக்கக்கூடிய, இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்று மனவேதனை தரக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. எதையெல்லாம் இந்த மார்க்கம் தடை செய்திருக்கின்றதோ, இதையெல்லாம் செய்தால் உனக்கு தண்டனை என்று சொல்லியிருக்கின்றதோ, அந்த காரியத்தை கையில் எடுத்துக்கொண்டு இன்று இந்த இஸ்லாமிய சமுதாயம், இந்த இளைஞர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றவர்கள் அவர்கள் சரியான முறையில் கண்காணிக்கவில்லை. இந்த அரசாங்கம் ஒரு பாதி பொறுப்பேற்கிறது. அரசாங்கம் தன்னுடைய கஜானாவுக்கு காசு வரணும், தன்னுடைய அரசாங்கம் நடத்துவதற்கு பொருளாதாரம் வேண்டும் என்று சாராய கடை அவர்கள் திறந்து விடுகிறார்கள். அதனால பல பேர் தாலி அந்து போகின்றது. விதவைக்கெல்லாம் இன்று நாங்கள் மறுவாழ்வு தருகின்றோம், உதவி செய்கின்றோம், உதவி தருகிறோம். அந்த காசு இது, அந்த காசு நீ சாராய வித்ததுனால அந்த சாராயத்தை வாங்கி அவன் செத்து போயிட்டான், அவன் காசை வாங்கி அந்த விதவைக்கு நாங்கள் உதவி கொடுக்குறோம், இன்னும் பல நல்ல காரியங்கள் நாங்கள் செய்கிறோம் சொல்லி சாராயத்தை கொடுத்து குடும்பத்தை சீரழிச்சு அதன் மூலியமாக இந்த காசு சம்பாதிக்கிறாங்களே இந்த அரசியல்வாதிகள், இந்த அரசாங்கம், அவர்கள் இந்த கொடூரங்களுக்கெல்லாம் அவர்கள் முதல் பொறுப்பேற்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய கொலைகள், கற்பழிப்புகள், கொள்ளைகள் அனைத்திற்கும் இந்த அரசாங்கம் தான் முதல் பொறுப்பேற்க வேண்டும். அதைக்கடுத்து யார் பொறுப்பேற்கணும்? நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படி வளர்கிறார்கள், எந்த நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்காணிக்காத பெற்றோர்கள் தான் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைக்கும் பொறுப்பேற்கிறார்கள். நம்முடைய பிள்ளை என்ன செய்யறான், எங்க போறான், யார் கூட பழகுறான், என்ன காரியத்தில் ஈடுபடுகிறான், அவன் கஞ்சா அடிக்கிறானா, அபின் அடிக்கிறானா, இன்று மற்ற போதைப் பொருள் பழக்கத்தில் இருக்குதா, சீரட் அடிக்கிறானா என்று பார்த்து கண்காணித்து அவனை கட்டிக்க வேண்டிய பெற்றோர்கள், மனைவிமார்கள் இன்று அதெல்லாம் பிரச்சனை இல்லை. யார் குடிக்காம இருக்கிறா,
பொண்ணு கொடுக்கக்கூடிய இடத்துல கேட்பாங்க, மாப்பிள்ளை குடிப்பாரா, சீரட்டு குடிப்பாரா, தண்ணி அடிப்பாரான்னு கேட்பாங்க. அப்போ பதில் எப்படி வரும்? இந்த காலத்துல குடிக்காதவனை காட்டுப்பா நீனு. யார் குடிக்காம இருக்கிறா, யாரு பீடி குடிக்காம இருக்கிறா என்று பதில் சொல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு நாம் வெட்கப்பட வேணாமா? இந்த சமுதாய தீமைக்கு முதல் காரணமே, முதல் பாவமே இந்த மது அருந்துவதுதான், இந்த புகையிலையை புகைப்பதுதான். இதையெல்லாம் தெரிந்தும் கூட அந்த தவறுகளை தவறில்லை என்கிற அடிப்படையில் யார் தண்ணி அடிக்காம இருக்கிறான்னு சப்பக்கட்டு கட்டணும்னு சொன்னா, நம்ம பிள்ளைகளை நம்ம கண்டிக்கலைன்னு சொன்னா, இந்த சமுதாயம், இந்த பிள்ளைகள் விட்டு வளர்ந்த பின்பு என்ன நடக்கும்? உங்களை கவனிக்க மாட்டாங்க, இந்த சமுதாயத்தை கவனிக்க மாட்டாங்க. எதையும் கவனிக்காத, எந்த ஒரு இலக்கும் இல்லாத ஒரு சமுதாயமாக மாறி இந்த சமுதாயம் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் நாம் உருவாக்க விரும்புகிறோமா? அப்படிப்பட்ட பிள்ளையைத்தான் நாம் இந்த பூமியிலே வாழ்வதற்காக வளர்த்து கொண்டிருக்கின்றோமா? எப்படிப்பட்ட பிள்ளைகளை வளர்க்க வேண்டும்? இறைவனுக்கு கட்டுப்பட்டு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் தூதருடைய அந்த போதனைக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு தானே இங்கு அல்லாஹ் தன்னுடைய தூதரை அனுப்பியிருக்கின்றான். அவனிடத்திலே பல போதனைகளை சொல்லி காட்டி இவர்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை செய்யுங்க என்று சொல்றான். அப்ப அந்த மது அருந்ததுனால, மது அருந்தக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய தண்டனை என்ன? நீங்கள் மது அருந்தினார்கள் என்று சொன்னால் அவர்களை சாட்டையால் அடியுங்கள் என்று சொல்றாங்க. அவன் கேட்கல, மறுபடியும் மது அருந்துகிறான் என்று சொன்னால் நீங்கள் மறுபடியும் அவனை சாட்டையால் அடியுங்கள் என்று சொல்றாங்க. இரண்டாவது வாட்டியும் சாட்டையால் அடித்து அவனை துவைத்தெடுத்தாலும் அவன் திருந்தவில்லை என்று சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை, கொலை செய்திருக்காங்க. அவனால் இந்த சமுதாயத்துக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. அந்த சமுதாயத்தினால, இந்த குடியாரர்களுக்கு, மதுவுக்கு அடிமையானவர்களால, தண்ணி அடிப்பவர்களால எந்த ஒரு லாபமும் இல்லை. அவர்களுக்கு மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோமா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான தண்டனைக்கு உரிய பாவம் தான் இந்த மதுவால் நீங்கள் அடையக்கூடிய பாவமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த மதுவை அறிந்து கொண்டு நீங்கள் கற்பழிக்கின்றீர்களே, கொலை செய்து கொண்டிருக்கிறீர்களே, இன்னும் பல தாய் தந்தையை கவனிக்காமல் விடுகிறீர்களே, இந்த பாவத்தை அடுக்கிக் கொண்டே போனோம் சொன்னா மறுமையில நீங்கள் இருக்கக்கூடிய இடம் எதுவாக இருக்கும்? நரகம்தான் நமக்கு அந்த மதுவினால் சீரழிய கூடிய அந்த இளைஞர்களுக்கு இருப்பிடமாக இருக்கும். கொலை செய்தவர்களுக்கும், அநியாயமாக கொள்ளையடித்தவர்களுக்கும், மற்றவர்களுடைய மானத்தோடு விளையாண்டவர்களுக்கும் இறைவனுடைய தீர்ப்பு கடுமையாக இருக்கும் என்கிற ஒரு எண்ண ஓட்டம் நம்மிடத்துல தோண வேணாமா? அப்படிப்பட்ட ஒரு இளைஞர்களாக இஸ்லாம் காட்டி தந்த அடிப்படையிலே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலையிலே வாழக்கூடிய ஒரு பிள்ளைகளை உருவாக்க வேண்டியது பெற்றோர்களுடைய கடமையாக இருக்கின்றது. இந்த அரசாங்கமும் சரி, இந்த பெற்றோர்களும் சரி என்ன செய்ய வேண்டும்? தங்களுடைய பொறுப்புகளை உணர்ந்து, அரசாங்கம் நம்முடைய மக்கள் உடல் நலத்தோடு வாழ வேண்டும், பிரச்சனை இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்கிற அடிப்படையிலே கள்ளுக்கடைகளையும், சாராய கடைகளை, மதுக்கடைகளை பூட்ட வேண்டும். பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கமான முறையில் மார்க்க போதனைக்கு உட்பட்டு அவர்களை தொடக்கூடியவர்களாக, அவர்களை மார்க்கத்தின் அடிப்படையிலே தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக மாற்றக்கூடிய அடிப்படையிலே அவர்களை வளர்த்தெடுக்க வேண்டும். அந்த கடமை பெற்றோரிடத்தில் இருக்கின்றது. இது போன்ற ஒரு நிலையிலே நாம் நம்முடைய இலக்கு மறுமை என்கிற அடிப்படையில் பயணிக்க என்பது காலத்தினுடைய கட்டாயமாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இளைஞர்களை நோக்கி நாங்கள் அழைக்கக்கூடியது இலக்கை நோக்கி வாங்கள் என்று உங்களை அன்போடு அழைக்கின்றோம். இது போன்ற சமூக தீமைகளில் இருந்து நாமும் நம்முடைய சமுதாயமும் விடுபட்டு ஒரு சிறந்த சமுதாயமான, ஒழுக்கமான சமுதாயமான, ஒரு பண்பான ஒரு சமுதாயமாக மாறுவதற்கு அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவர்களாக எங்களுடைய இந்த பிரச்சாரத்தை தற்போது நிறைவு செய்து கொள்கின்றோம். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.